மதுரையில் பாஜக சார்பில் நடைபெறும் முருகன் மாநாட்டை பல்வேறு கட்சிகள் விமர்சித்திருந்த நிலையில் முருகன் மாநாட்டின் மூலமாக பாஜக அரசியல் லாபம் தேடுவதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா? இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா? அது எப்படி? அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் இருக்கிறார் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள். அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது, மாநாடு நடத்துவது? நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா, தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு? தேர்தலில் 2026 சூர சம்மாரம் பண்ணுவார். தமிழ் கடவுள் முருகனை ஏமாற்ற முடியுமா? சொல்லுங்க. எல்லோருக்கும் இறை பக்தி இருக்கு. முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா? முருகருக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுன்னு. ஆகவே இந்த பாஜக வேஷம் ஒருவேளை சில மக்களை ஏமாற்றலாம், முருகரை ஏமாற்ற முடியாது. எது ஆன்மீகம், எது அரசியல் என்பதை ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் நடத்துகின்ற இன்றைய மாநாடு முழுக்க 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 அரசியல் மாநாடு. நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பணிகள் அறம் சார்ந்த பணிகள், பக்தர்களுக்கு தேவையான பணிகள், ஆன்மீக பணிகள். ஆகவே இறைவன் இரண்டையும் பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் பெற்றவர். இந்த முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லி அதை ஒரு அரசியலாக்கி அதில் அரசியல் லாபம் தேட பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. அதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கம் இருக்குது. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி RSSனுடைய இந்த சூழ்ச்சி வலையில் மாட்ட மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.